ரிவிஷனும் டெஸ்ட்டு போடுறதும் இன்னொரு பார்ட் இல்லையா? உங்களுடைய நீங்கள் எந்த மாதிரி டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்க? டெஸ்ட்டு போட்டதை எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு வரீங்கன்னா அதை எந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இது ரெண்டும் சொல்லுங்கள். ஆக்சுவலி டெஸ்ட் பேட்ச் ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். நானும் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். படிக்கிறத விட நம்ம எவ்வளோ டெஸ்ட் போட்டு நம்ம அதில் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதை தெரிஞ்சுட்டு நம்ம டெஸ்ட் முடிச்சிட்டோம் அப்பாடா நெக்ஸ்ட் இது போகலாம் நமக்கு நிறைய இன்னும் படிக்கிறதுக்கே அப்படின்னு ஓடாமல் அந்த டெஸ்ட்டை முடித்தோன்னே அதில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஸோ எங்கே நம்ம லேக் ஆகுறோம் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். அதை நமக்கு ஆக்சுவலி ஒரு புக் மாதிரி நான் வச்சுப்பேன். நான் ஒரு நோட் போட்டுட்டு என்ன தப்பு பண்ணுறேனோ அதில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத நோட் பண்ணிப்பேன். இப்போ இந்த சாப்டரில் இந்த யூனிட்டில் நான் ராங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஸோ இதை நான் எஃபர்ட் கொடுத்து அடுத்து நம்ம பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுப்பேன். நான் இந்த மாதிரி தான் நான் கரெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ரிவிஷன் அப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே டெஸ்ட் பேட்ச் போட்ட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இப்போ ஒரு யூனிட் முடிக்கிறோம் அப்படின்னா அந்த யூனிட்டில் நீங்கள் ஒரு 10 டெஸ்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 கொஷின் பேப்பர்ஸையும் வச்சு ஒன்ஸ் அகெயின் நீங்கள் உங்களால் ஓகே நீங்கள் போட முடியுதா, கோத்ரூ பண்ணுறீங்களா, அந்த நீங்கள் பண்ண மிஸ்டேக்கை திருப்பி பண்ணாமல் இருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த டெஸ்ட்டை வந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. திருப்பி நம்ம அதை எடுத்து பார்க்கணும். நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அதை நம்ம அகெயின் பண்ணாமல் இருக்கோமா, அந்த ஏரியாவை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோமா அப்படின்றத நம்ம கரெக்ட் பண்ணி அதை பார்த்துக்கணும்.